அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, அனைவருக்கும் வணக்கம். இன்று நாங்கள் எங்களுடைய செயல்பாடுகளை பற்றி சற்று தியானிப்போம். உடலிலே எல்லா அவயவங்களும் ஒழுங்காக செயல்படும் பொழுது மூளை மட்டும் தனக்கு தரப்படுகின்ற வழிகாட்டுதலின்படி செய்யாது. நாங்கள் எதை நினைக்கிறோமோ அதை செய்ய முடியாமல் இருப்போம், எதை செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறோமோ அதைத்தான் செய்வோம். எல்லாம் மாறுபாடாக இருக்கும். அதாவது இது அது எப்படியான ப்ரோக்ராமை போடப்பட்டிருக்கின்றது சின்ன வயதிலிருந்து. சில வழிகளை காட்டு பழக்கங்களை மூளையிலே பதிய வைத்திருந்தால் எந்த நேரமும் நாங்கள் இவ்வளவுதான் பட்டம் பெற்றிருந்தாலும் அந்த காட்டு பழக்கங்கள்லாம் மேலே வந்து கொண்டிருக்கு. அப்போது ஏன் இந்த மூளை இப்படி செய்கின்றது? ஏதாவது ஒரு நிகழ்ச்சி நடக்கின்றது என்று வைப்போமே, அதை பற்றிய ஒரு செய்திகள் எங்களுக்கு காதுக்கு வருகின்றது என்று வைப்போம். அதன் மூலமாக மூளைக்கு போகின்றது, அல்ல கண்ணால் பார்க்கின்றோம், அது மூளைக்கு போகின்றது. மூளை என்ன செய்கின்றது? அதை அந்த மூளை தனக்கு ஏற்ற விதத்திலே எப்படி ப்ரோக்ராம் பண்ணப்பட்டிருக்கின்றது மூளையில் அதுக்கேற்ற விதத்திலே அதை வெளிப்படுத்துகின்றது. மனதிலே, வார்த்தையிலே, செயலிலே அது வெளிப்படுத்தும். அப்போ வெளிப்படுத்துவது அல்லது வெளிப்படுவது மற்றவர்களுக்கு பிடித்திருந்தால் வெளிப்படுகின்ற விதம் மூளையிலே அமைப்பு நல்லதாக இருக்கின்றது. மற்றவர்களுக்கு எங்களது வார்த்தைகளால் மற்றவர்கள் குழம்பி போயிருந்தால், புண்பட்ட போயிருந்தால், அப்போ இது சொன்னவருடைய மூளையிலே ஏதோ சிக்கல் இருக்கின்றது. அவருடைய ப்ரோக்ராம் அமைப்பு ஏதோ குழந்தையிலிருந்து அமைக்கப்பட்ட விதம் பிழையாக இருக்கின்றது. சில நேரங்களில் பார்த்தால் தாய் தன்னுடைய வாயிலே வருகின்ற சொற்களால் பிள்ளைகள், கணவன் மற்றவர்களுக்கு துன்பம் பெறும், பீடனை பெறும். அப்போ அம்மாவினுடைய மூளையிலேயே ஃபார்மேட் அமைக்கப்பட்ட விதம் ஏதோ சிக்கலாக இருக்குது. அப்போ மற்றவருக்கு விருப்பமான விதத்திலே சொற்களை பாவிக்க மூளையிலே அந்த ஃபார்மேட்டை பழக்கப்படவில்லை. மற்றவரது செயலை மாற்ற கடும் சொற்களால் முடியாது, அடிதடியில் முடியாது. ஒவ்வொரு சொல்லும் மற்றவர்களை ஆறுதல் படுத்தி வளர்க்க வேண்டும், தட்டி கொடுத்து பாராட்டி வளர்க்கப்பட வேண்டும். சில வேளைகளில் கண்டிக்க வேண்டும், கண்டிக்கிற விதத்திலே. அப்போ மூளை அமைக்கப்பட்ட விதத்திலே இந்த சிக்கலான நிலையில் இருந்தால் மற்றவர்களுக்கு இவர்களது வார்த்தையாலே சிக்கல் வரும், செயலாலே சிக்கல் வரும், பார்வையாலே சிக்கல் வரும். இப்போ பாருங்கள், நாங்கள் வீட்டிலே அணில் வளர்ப்போம், பூனை வளர்ப்போம், மீன் வளர்ப்போம், குருவி வளர்ப்போம். ஏன்? அதனுடைய செயல் எங்களுக்கு ஒரு ஆறுதலை தருகின்றது, மனதுக்கு ஒரு ஆறுதலை தருகின்றது. ஏன் பாம்பு வளர்ப்பதில்லை? இதற்காக பாம்பின் செயலால் நாங்கள் சாக வேண்டி வரோம், இறக்க வேண்டினார். இதே போன்றுதான் சிலர் பாம்பை போன்று செயல்படுவார்கள். எவ்வளவு படித்து பட்டம் பெற்றிருந்தாலும், பேராசிரியராக கூட இருந்தாலும், மூளை அந்த காட்டு புத்தி அது அமைக்கப்பட்ட அந்த ப்ரோக்ராம் ஃபார்மேட் அமைக்கப்பட்ட விதம் அதை நோக்கியே அந்த மூளை செயல்பட பார்க்கும். அதுதான் அதனுடைய சுபாவம். சிலருடைய மூளை அமைந்திருக்கிற விதம், சில பேர் நல்ல ஒழுங்காக செய்வார்கள், இலக்கை நோக்கி பயணம் போவார்கள், மகிழ்ச்சியாக வாழ்வார்கள். ஆனால் சிலருடைய இதில் இந்த நேரம் குழப்பம்தான், இந்த நேரம் குறைபடிப்பார்கள், இந்த நேரம் மற்றவர்களுக்குள்ளே குறைபடுத்தி கொண்டே இருப்பார்கள். பிரச்சனையை அவருடைய தொடர்பு எல்லாம் உடைந்து கொண்டு போகும். அப்போது இப்போ நாங்கள் இப்படி வாழும் பொழுது உடலிலே மற்ற அவயவங்கள் பொறுப்பில்லை. இதயமோ இது மற்ற அவயவங்கள் ஒன்றுமே பொறுப்பில்லை, மூளையே இதற்கு பொறுப்பு. இப்படி நாங்கள் செயல்பட அப்போ நாங்கள் மற்ற அவயவங்களிலே, கண்ணிலே, இதயத்திலே, கிட்னியிலே, இதில் ஏதாவது பிரச்சனை வந்தால் ஓடுகின்றோம் வைத்தியரை நோக்கி. ஆனால் இந்த மூளையினுடைய ஃபார்மேட்டை நாங்கள் தூய்மைப்படுத்துறதுக்கு எந்த முயற்சியும் எடுக்கப்படுவதில்லை. இப்போ பாருங்கள், ஏன் நன்றாக படித்தும் பட்டவர்கள் பிழைவிடுகின்றார்கள், குடும்ப வாழ்க்கையில் தோல்வி அடைகின்றார்கள்? ஏன்? எதற்காக? அவர்கள் அந்த காரணத்தை அறிந்தாலும் அவர்களால் மாற்ற முடியாமல் இருக்கின்றது. ஏன்? இது மூளையிலே அமைக்கப்பட்டிருக்கின்றது. குழந்தையிலிருந்து வாழ்ந்த விதம், சூழல் விதத்திலே அமைக்கப்பட்டு விட்டது. அப்போ இவர்களுடைய செயலை மற்றவர்கள் விரும்புவதில்லை. சில பேர் தன்னுடைய தவறை திருத்த விருப்பமில்லை,
அதை காணவும் விருப்பமில்லை. யாராவது சுட்டி காட்டினால் கூட அதற்கு விருப்பமில்லை. அவர்கள் மேல் வைராக்கியம் வைப்பார்கள், கோபம் வைப்பார்கள். சில பேருக்கு உணர்வுகளை வெளிப்படுத்த தெரியாது. அடித்தோ உடைத்தோ மற்றவருக்கு அந்த காரசாரமாக வயலண்டாக தான் அதை செய்வார்கள். அதிகமானவர்கள் படிப்பிக்கிறோம், போதிக்கிறோம், அதை செய்வதற்கு முடியாமல் இருக்கின்றது. போதிப்பதொன்று, படிப்பிப்பதொன்று, செய்வது வேறொன்று, செயல்படுவது வேறொன்று. அப்போது இதனால தான் நாங்கள் முகமூடி போட்டு வாழ்கின்றோம். வீட்டில் ஒரு விதம், வாகன பஸ்ஸில் இன்னொரு விதம், நாங்கள் வேலை செய்கிற இடத்துல இன்னொரு விதம், சமுதாயத்தில் இன்னொரு விதம். அப்போ வீட்டிலே நாங்கள் எல்லா இடத்துலையும் ஒரே விதத்திலே நாங்கள் வாழ முடியாமல் இருக்கணும். ஏன் எங்களுக்குள்ளே முகமூடி இருக்கிறது. இந்த ப்ரோக்ராமை நாங்கள் காட்டிக்கொள்வதில்லை. அந்த மூளையினுடைய ஃபார்மட் லெவல் சிக்கல் வந்திருக்கின்றது, குழப்பம் வந்திருக்கின்றது. அப்படித்தான் போடப்பட்டிருக்கின்றது சிறு வயதிலே. அப்போது மூளையை பிழையில்லாமல் சரியாக திருத்தி அந்த ஃபார்மட்டை செய்ய நாங்கள் அமைக்க வேண்டும். இப்போ நாங்கள் என்ன செய்கிறோம்? சின்ன குழந்தையிலேருந்து அதற்கு முயற்சி எடுக்கிறதில்லை. பிள்ளை எல்லாத்துலேயும் எடுக்க வேண்டும். ஓ லெவல்லையும் அப்படித்தான், ஏ லெவல்லையும் அப்படித்தான், டிகிரி பாஸ் பண்ண வேண்டும், அந்த பிள்ளை பேராசிரியராக வர வேண்டும் என்றதிலே தான் கவனம் எடுக்க முடியும். அந்த மூளையினுடைய ஃபார்மட்டை நாங்கள் சரியாக, அந்த அமைப்பை சரியாக ஆக்கிய அந்த சூழலை ஏற்படுத்தினார்களோ பெற்றோர்களோ யாருமே முயற்சி செய்வதில்லை. அதனாலே நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? இப்படி ஒன்று செய்யலாம் வளர்ந்தா பிறகு. அப்போ என்ன செய்யலாம்? அந்த இறைவனோடு நல்ல உறவை ஏற்படுத்தி அவர் தருகின்ற அந்த கனிகள், அன்பு, மகிழ்ச்சி, அமைதி, பொறுமை, பதிவு, நன்னயம், நம்பிக்கை, கனிவு, தன்னடக்கம், இவற்றை கொண்டு அந்த எனக்குள்ளே இருக்கின்ற அந்த ஃபார்மட் வெளிவராமல் அடக்கி வாசிக்க, நல்ல விதத்தில் வாசிக்க, குடும்ப உறவை பலப்படுத்த, சமுதாய உறவை பலப்படுத்த நாங்கள் இறைவனோடு அந்த தொடர்பை ஏற்படுத்த வேண்டும். ஏனென்றால் இந்த உடல் இறைவன் தங்குகின்ற ஆலயம். அப்போ இந்த ஆலயத்துக்குள்ளே நாங்கள் என்ன செய்கின்றோம்? புகைத்தலை பாவிக்கின்றோம், குடிபோதையை பாவிக்கின்றோம். இதெல்லாம் இந்த உடலுக்குள்ளே போடக்கூடாதது. இதனாலே இது இறைவனுடைய ஆலயம் என்பதை நாங்கள் நினைப்பதில்லை. அவருக்கு விருப்பம் இல்லாத விடயங்கள் எல்லாம் நாங்கள் குடிக்கின்றோம், சாப்பிடுகின்றோம், உள்ளத்திலே போடுகின்றோம். ஆகவே நாங்கள் இனிமேல் செயல்படும் பொழுது, உணவு சமைக்கும் பொழுது நான் இந்த இறைவன் தங்குகின்ற ஆலயங்களுக்கு சமைக்கின்றேன். அப்போ நாங்கள் இன்றைக்கு பார்த்தால் சமுதாயத்தில் சாதி பார்க்கின்றோம், உயர்வு தாழ்வு பார்க்கின்றோம். அந்த தொழில் உயர்வானது, அவர் உயர்ந்தவர், இவர் தாழ்ந்தவர், இதெல்லாம் இறைவனுடைய ஆலயங்கள் என்பதை இந்த மூளையில் ஃபார்மட் இல்லை. ஏன்னா சின்ன வயதிலேருந்து சாதி சாதி சாதி, உயர்வு தாழ்வு இப்படியே போடப்பட்டு தான் ஃபார்மட் பழக்கப்பட்டிருக்கின்றது. ஆகவே நாங்கள் அப்படி இல்லாமல் உயர்வு தாழ்வு பாராட்டாமல் எங்களது எதிர்கால சந்ததிக்கு குழந்தையிலேயே இந்த நல்ல ஃபார்மட்டை, நல்ல மூளையின் அமைப்பை உருவாக்க எல்லாரும் முயற்சி செய்யணும். அப்பொழுது தான் இந்த நாட்டை முன்னேற்றலாம், இந்த உலகத்தை முன்னேற்றலாம். அப்படி இல்லாட்டே முடியாது. ஒரு கணம் செபிப்போமா? இறைவா, இந்த செபத்தை கேட்டுக்கொண்டிருப்பவர்கள் அவர் எந்த நாட்டில் இருந்தாலும், எந்த மதத்தை சேர்ந்தவர்களாக இருந்தாலும், எப்படிப்பட்ட தொழிலை செய்தாலும் எல்லாரும் இறைவனுடைய பிள்ளைகள் என்பதை உணர்ந்து அதற்கேற்ப எங்களுடைய மூளையிலே இந்த காட்டுப்பழக்கங்களிலிருந்து வெளிவராமல் இறைவனோடு தொடர்பு கொண்டு அது அவருடைய அந்த கிருபையினாலே நாங்கள் நல்ல விதத்திலே வாழ எங்கள் எல்லோருக்கும் பரந்தாரம். இந்த நேரம் கவலையிலும் வேதனையிலும் தனிமையிலும் தற்கொலை எண்ணங்களோடும் நித்திரை இல்லாமல், இரவு முழுக்க நித்திரை இல்லாமல் அழுது புலம்பிக் கொண்டிருக்கின்ற ஒவ்வொருவருடைய உள்ளத்திலும் சாந்தத்தை கொடும், அமைதியை கொடும், மகிழ்ச்சியை கொடும். நன்றி. ஆமென்.